புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கும் தேவர் பிலிம்ஸ் சாண்டோ சின்னப்பா தேவருக்குமான நட்பு அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான். கிட்டத்தட்ட 15 படங்கள் எம்ஜிஆரை வைத்தே தொடர்ந்து தேவர் தயாரித்தார். அப்படி சில வித்தியாசமான முயற்சிகளுடன் தேவர் பிலிம்ஸ் தயாரிப்பில் எம்ஜிஆர் நடிப்பில் வெளியான படம்தான் வேட்டைக்காரன். முதல் முறையாக இந்த படத்தில் ஒரு கௌபாய் வேடத்தில் நடித்தார் எம்ஜிஆர். அதுவரை தனது படங்களில் ஆஸ்தான கதாநாயகியாக நடித்து வந்த சரோஜாதேவி திடீரென அதிக சம்பளம் கேட்டு முரண்டு பிடித்ததும், பிஸியாக இருப்பதாக கூறி கால்ஷீட் தருவதில் இழுத்தடித்ததும் தேவரை கோபம் கொள்ள செய்தது. அதனால் சரோஜாதேவியை ஒதுக்கிவிட்டு சாவித்திரியை இந்த படத்தில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக நடிக்க வைத்தார் தேவர். அதற்கு முன்பே மகாதேவி படத்தில் எம்ஜிஆருடன் ஜோடியாக நடித்திருந்தார் சாவித்திரி. அதன் பிறகு 4 வருடம் கழித்து இவர்கள் இணைந்து நடிப்பதால் இந்த ஜோடிக்கு வரவேற்பு கிடைக்குமா என திரையுலகில் இருப்பவர்களுக்கு மட்டுமல்ல, ரசிகர்களுக்குமே சந்தேகம் இருந்தது. அதனாலேயே எம்ஜிஆருடன் அவர் மீண்டும் ஜோடி சேர்ந்தது மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது. படமும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. சாவித்திரி நடிப்பும் பேசப்பட்டது. ஆனால் அதன் பின் வந்த நாட்களில் சாவித்திரியின் வாழ்க்கை தலைகீழாக மாறியது. குடிப்பழக்கம் சேர்ந்து கொண்டது. அந்த சமயத்தில் நகைச்சுவை நடிகர் சந்திரபாபு, ஜெமினி கணேசன் மிக நெருங்கிய நண்பர்களாக இருந்தார்கள். அப்போது ஜெமினி கணேசன் சாவித்திரியோடு இருந்தார். அவர்களுக்கு ஒரு குழந்தையும் இருந்தது. சாவித்திரி தனது வீட்டில் பெரிதாக அசைவ உணவுகளை சமைக்க மாட்டார். அதனால் ஜெமினி கணேசன் சந்திரபாபு வீட்டுக்கு வந்து விடுவார். அங்கேயே தேவையான அசைவ உணவுகளை வரவழைத்து மது அருந்தியபடி நேரத்தை கழிப்பார்கள். ஒரு கட்டத்தில் ஜெமினி கணேசன் சாவித்திரி வீட்டிற்கு செல்வதையே நிறுத்திவிட்டார். இதனால் மிகவும் மனமுடைந்து போன சாவித்திரி சந்திரபாபுக்கு ஃபோன் செய்து, எனது கணவர் வந்தால் அசைவ உணவுகள், மது ஆகியவற்றை கொடுக்காதீர்கள். இங்கு நான் தனியாக குழந்தைகளுடன் தவித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் அவர் அதை கண்டுகொள்ளாமல் அங்கே வந்து தேவையில்லாத வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னார். அதனால் சந்திரபாபுவும் ஜெமினி கணேசனிடம், நீ இங்கு வராதே, சாவித்திரி கவலைப்படுகிறார் என்று கூறிவிட்டார். அப்படிப்பட்ட சாவித்திரியை ஒரு கட்டத்தில் மதுவுக்கு அடிமையாகும் சூழலும் அதற்கு சந்திரபாபு துணை போனதும் தான் காலத்தின் கோலம். அப்போது ஒரு முறை சந்திரபாபு ஜெமினியை ஒரு ஆங்கில படத்திற்கு போகலாம் என்று கூறி அழைக்க, எனக்கு படப்பிடிப்பு இருக்கிறது, நீ சாவித்திரியை அழைத்து கொண்டு போ, நான் படம் முடிந்ததும் பிக்கப் பண்ணி கொள்கிறேன் என்று கூறினார். அதன்படி சாவித்திரியையும் சந்திரபாபு வீட்டில் இறக்கிவிட்டு சென்றார். ஆனால் சந்திரபாபு சாவித்திரியுடன் படத்திற்கு செல்லாமல் அருகில் இருந்த ஒரு ஐஸ்கிரீம் பார்லருக்கு சென்று அவருக்கு வேண்டிய விதவிதமான ஐஸ்கிரீம்களை வாங்கி தந்தார். அதன் பிறகு சந்திரபாபுக்கு தேவையான சிகரெட்டையும் வாங்கி கொண்டு மீண்டும் சந்திரபாபு வீட்டிற்கே இருவரும் திரும்பிவிட்டார்கள். அப்போது இருந்த அவர்களுடைய நட்பு நெருக்கமாக மாறிவிட்டது. இதெல்லாம் சந்திரபாபுவின் தம்பி பின்னாளில் அவரே சொன்ன தகவல்கள். அதே சமயத்தில்தான் எம்ஜிஆரை வைத்து சந்திரபாபு மாடி வீட்டு ஏழை என்கிற படத்தை எடுக்கும் முடிவில் இருந்தார். அந்த படத்தில் எம்ஜிஆர் ஜோடியாக சாவித்திரியை தான் கதாநாயகியாக நடிக்க வைக்க வேண்டும் என்று அவர் முடிவு செய்து வைத்திருந்தார். எம்ஜிஆருக்கு 4 லட்சம் சம்பளம் பேசப்பட்டு முன்பணமாக 25,000 கொடுக்க வேண்டிய தொகையை கூட சாவித்திரி தான் சந்திரபாபுக்காக கொடுத்தார். அதே நேரத்தில் ஜெமினி கணேசனுக்கும் சாவித்திரிக்கும் பேங்கில் ஜாயிண்ட் அக்கவுண்ட் இருந்தது. இப்படி பணம் எடுத்த விவகாரம் ஜெமினி கணேசனுக்கு தெரிய வர அவர் சாவித்திரியிடம் கேட்க இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் டென்ஷனான ஜெமினி கணேசன் சந்திரபாபுவை சத்தம் போட்டார். ஆனால் சந்திரபாபு கேட்ட மாதிரி தெரியவில்லை. இதை பற்றி சாவித்திரியும் பெரிதாக அலட்டிக் கொள்ளவில்லை. அதன் பிறகு ஜெமினி கணேசன் கொஞ்சம் கொஞ்சமாக சாவித்திரியிடமிருந்து ஒதுங்க துவங்கினார். தான் தேடிக்கொண்ட வாழ்க்கை துணை சரியில்லாத போது சாவித்திரி என்ன செய்வார் பாவம். ஒரு முறை இந்தோனேசியா சென்றார் சாவித்திரி. அங்கே விருந்தளிக்க அந்நாட்டு அதிபர் சுகர்தோ மது அருந்தும்படி அவரை வற்புறுத்தினார். அது அதிபரின் விருப்பம் ஆயிற்றே. மது அருந்தினார் சாவித்திரி. ஜெமினியை பிரிந்திருந்த காலகட்டத்தில் சந்திரபாபுவின் தோழமை சாவித்திரிக்கு ஆறுதல் அளித்தது. ஒரு பக்கம் சந்திரபாபு தனது பணத்தை இழந்து, பட வாய்ப்புகளை இழந்து வறுமையில் வாடினார். வசதியாக மகாராணி போல வாழ்ந்த சாவித்திரிக்கும் இன்னொரு பக்கம் வறுமை சூழ்ந்து கொண்டது. வறுமை வறுத்தெடுத்த நிலையிலும் கூட தன் ரசிகர் ஒருவனின் அவசர தேவைக்காக தான் பெற்ற சீல்டுகள் எல்லாம் சேட்டுக்கடையில் விற்று ரூபாய் 10,000 தந்தாகட்டும், விலை உயர்ந்த பட்டு சேலையை விற்று டிரைவரின் மகள் திருமணத்திற்கு உதவியதாகட்டும், அத்தனை தயாள குணமும் சாவித்திரிக்கு இடதுகை பழக்கம் உள்ள சாவித்திரியை வள்ளல் என்று சொன்னால் மிகையாகாது. தன்னுடன் கதாநாயகியாக நடித்த சாவித்திரிக்கு உரிய விதத்தில் எம்ஜிஆர் ஏன் உதவவில்லை என்று சிலர் நினைக்கலாம். ஆனால் சாவித்திரியின் கடைசி காலத்தில் அவரது வாழ்க்கை கொஞ்சமாவது நிம்மதியாக கழிந்தது என்றால் அது எம்ஜிஆர் செய்த உதவியால் தான். சாவித்திரிக்கு ஒரு சமயம் மஞ்சள் காமாலையால் அவதிப்பட்டு வந்த சாவித்திரி ஒரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அதே மருத்துவமனைக்கு தனக்கு நெருங்கிய நண்பரை பார்க்க எம்ஜிஆரும் அங்கு வந்திருக்கிறார். அப்போது சாவித்திரி அனுமதிக்கப்பட்டதை அறிந்த எம்ஜிஆர் அவரை போய் பார்த்திருக்கிறார். மருத்துவமனை கூட காசில்லாமல் இருந்த சாவித்திரியின் நிலைமையை அறிந்து எம்ஜிஆர் மனம் மிகவும் மனம் வேதனை அடைந்திருக்கிறது.
பொதுவாக குடிப்பழக்கம் உள்ளவர்களை அறவே வெறுப்பவர் எம்ஜிஆர். ஆனாலும் ஒரு கட்டத்தில் சாவித்திரிக்கு உதவினார். உடனே மருத்துவமனைக்கு உண்டான சாவித்திரியின் செலவை எம்ஜிஆரே கட்டியிருக்கிறார். அதன் பிறகு சாவித்திரி இறப்பதற்கு 1 வருடத்திற்கு முன் எம்ஜிஆரே அவரது வீட்டிற்கு போய் சந்தித்திருக்கிறார். அவரை பார்த்திருப்பதற்கு கூட வீடு இல்லை, நீங்கள் தான் இனி எனக்கு ஏதாவது பண்ண வேண்டும் அண்ணா என்று மன்றாடி இருக்கிறார். உடனே எம்ஜிஆர் அப்போது திருப்பூர் மணிமாறனை அழைத்து அண்ணா நகரில் சாவித்திரிக்கென்று சொந்தமாக ஒரு வீடு தர சொல்லியிருக்கிறார். எம்ஜிஆர் அதுபோக தன் வீட்டு மாடிக்கு சென்று ரூபாய் 1,00,000 ஒரு குட்டி சாக்கில் கட்டி சாவித்திரி கையில் கொடுத்து, இந்த பாருமா, இதில் 1,00,000 பண ரூபாய் இருக்கிறது, இதை வைத்துக்கொண்டு உன் உடம்பை பார்த்துக்கொள் என்று பத்திரமாக அனுப்பி வைத்தாராம் எம்ஜிஆர். அந்த பணத்தை சாவித்திரி எதற்காக செலவழிப்பார் என்பதை எம்ஜிஆர் அறியாதவர் அல்ல. சாவித்திரியும் எம்ஜிஆர் செய்த உதவியை நல்ல விதத்தில் பயன்படுத்தவில்லை. மீண்டும் வறுமையின் பிடியில்தான் சிக்கினார். 1981 டிசம்பர் 25ஆம் தேதி சென்னை லேடி வெலிங்டன் மருத்துவமனையில் சாவித்திரியின் உடல் பிரிந்தது. அப்போது முதல்வராக இருந்த எம்ஜிஆர் நேரில் சென்று சாவித்திரிக்கு தனது இறுதி அஞ்சலியை செலுத்தினார்.